ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். எப்பவுமே உன் முகத்துல ஒரு புன்னகையும் சந்தோஷமும் இருப்பது போல தெரிஞ்சாலும் உன் மனசுக்குள்ள நீ அளவுக்கு அதிகமாக மறைச்சு வச்சிருக்கிற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் கவலைகளும் கஷ்டங்களும் துன்பமும் துயரமும் எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தானே யாருக்கிட்ட எதையும் வெளியே காட்டிக்காம நான் நல்லா இருக்கேன்னு சிரிச்சு மழுப்பி பேசி நடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த நடிப்பு கூட உன் நன்மைக்காக இருக்குதோ இல்லையோ, யார் மனதையும் கஷ்டப்படுத்தாத விதத்தில் நல்லதுக்காகவே இருப்பது போலதான் இருக்கு. மனசுல அவ்வளோ கஷ்டத்தோடும் பாரத்தோடும் இருக்கிற நீ அமைதியாக இருந்தாலே நல்லதுதான். எந்த இடத்துல எப்போ பேசணுமோ அப்போ மட்டும் நீ பேசினா போதும். ஆனா நீ பேச வேண்டிய இடத்துல பேசாம விட்டுட்டு அது உன் வாழ்க்கைக்கே பிரச்சனையான பிறகு அதை நினைச்சு வருத்தப்படாத. எப்போதும் பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறதும் தப்பு, பேசக்கூடாத இடத்துல அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவதும் தப்பு. சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல யோசித்து பேசக்கூடிய அந்த தன்மையும் பக்குவமும் இனிமேலாவது உனக்குள்ள வரட்டும். உன்னை யாராவது புகழ்ந்தால் அதற்காக நீ ரொம்ப மயங்கிடாத. அதே போல உன்னை யாராவது இகழ்ந்தாலும் அதற்காக நீ தளர்ந்து போகவும் கூடாது. புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி நான் இப்படிதானு யதார்த்தமாக இருந்துவிடு. ஏன்னா இந்த யதார்த்தமான பக்குவப்பட்ட மனநிலைதான் உன்னை வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போகும். இனிமேலும் தேவையில்லாம நீ கலங்கவோ தயங்கவோ வேண்டாம். முதல்ல உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு உன்னை நீயே நம்பிக்கிட்டு முதலில் நீதான் உன்னை தாங்கி பிடிக்க வேண்டுமேன் செல்லமே. நீ தோத்து போகும்போது தாங்கி பிடிக்க வேற யாராவது வந்து நிற்பாங்கன்னு மட்டும் யாரையும் உதவிக்காக எதிர்பார்த்து காத்திருக்காத. இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கான முதல் ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கக்கூடிய ஆள் நீ மட்டும்தான். எப்பவுமே எந்த விஷயம் நீ நினைச்சதற்கு மாறாக நடந்தாலும் உடனே உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கோ. உன்னுடைய கஷ்ட காலத்துல உன்னை கைவிட்ட மனிதர்களுக்கு நீ நன்றி சொல்லு. அவங்க கைவிட்டதால தானே உனக்கு நீ யாருங்கிறதே தெரிய வந்தது. எப்பவுமே மனசுல கவலைப்படுறதையும் பயப்படுறதையும் நிறுத்திட்டு தைரியமாக இரு. ஏன்னா பயமும் கவலைகளும் தோல்வியை மட்டுமே தரும். நம்பிக்கையும் துணிச்சலும் தானே உனக்கு வெற்றியை தரும். பொறுமையில்லாமல் வீழ்ந்து போனவர்களின் சரித்திரத்தை விட பொறுமையால் வாழ்ந்து வரலாறு படைச்சவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. நீயும் எப்போதும் பொறுமையாக இரு. இன்னும் உன் வாழ்க்கையில மிக குறைவான காலம்தான் இருக்கு. இன்னும் ஒரு 60 வருஷமோ 70 வருஷமோ தான் நீ வாழ போற. அப்படி இருக்கும்போது இந்த குறைந்த காலத்திலும் மற்றவங்களை பத்தி யோசிச்சு மற்றவர்கள் வாழ்க்கையை யோசிச்சு ஓ நேரத்தையும் முன்காலத்தையும் வீணடிக்காம உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சரியா யோசிச்சு முறையாக வாழ தயாராகு. நீ மிகவும் துணிவாகவும் தெளிவாகவும் செயல்பட்டால் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக மாறும். உன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு நீ என்ன செய்யணுன்ற கேள்வியை மட்டும் அடிக்கடி உனக்குள்ள கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதும். அந்த கேள்வி ஏதாவது ஒரு வகையில நீ வெற்றி அடைவதற்கும் முன்னேற்றம் அடைவதற்குமான வழியை உனக்கு காட்டுவேன் செல்லமே. உனக்கு உதவி செய்து உன்னை தூக்கிவிட அல்லது உன் தகுதியை உனக்கு எடுத்து சொல்லி உன்னை பாராட்டி பேசவும் போற்றி பேசவும் வேறு யாராவது வருவாங்கன்னு மட்டும் எதிர்பார்க்காத. எப்பவுமே எல்லாருமே உனக்கு ஆறுதல் சொல்வது போல வந்து பேசி நடிச்சு உன் மனசுல நீ என்ன யோசிக்கிற, உன் வாழ்க்கையில என்ன நடக்குது எல்லாத்தையும் சும்மா தெரிஞ்சுக்க மட்டும்தான் உன்னை தேடி வருவாங்க. யார் என்ன சொன்னாலும் என்ன வந்து கேட்டாலும் உன் மனசுல இருக்க எதையும் யாரிடமும் சொல்லாம இதை முழுசா நம்பி இந்த சாயப்பா கிட்ட சொல்லு. ஏன்னா உனக்காக அனைத்தையும் சரி செய்ய போவது இந்த சாய்நாதா நான் தானே. எப்பவுமே உன் வாழ்க்கையை நீ யாருக்கிட்டையும் சொல்லவும் வேணாம், உன்னை நீ யாரு கூடயும் ஒப்பிட்டு பார்க்கவும் வேணாம். ஏன்னா அவங்க உன்னை விட நல்ல வசதியானவங்களா இருந்தா உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அல்லது அவங்க உன்னை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்களாவோ ஏழையாகவோ இருந்தால் உனக்குள்ள ஒரு கொஞ்சம் ஆணவமும் தலக்கணமும் வந்துடும். அதனால்தான் இது ரெண்டுமே ஆபத்தானது. உன்னை விட யாரையும் உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்காம உன்னை எல்லாருக்கும் சரிக்கு சமானமாக நினைக்க பாருன்னு சொல்றேன். வாழ்க்கையில் எல்லாரிடமும் நீ பணிவாக பேசணும். ஆனா ஒருபோதும் கோழைத்தனமா பயந்து நிற்க கூடாது. எப்போதும் துணிந்து தைரியமா பேசணும். ஆனா ஒருபோதும் தலைக்கணத்தோட ஆணவத்தோட அகங்காரத்தோட நடந்துடக்கூடாது.
இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்.